நம்ம முன்னேற்றத்தை பத்தி பெருமையா பேசிக்கிறோம். அறிவியல் அசுர போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா? உலகத்தை சுத்தி பார்க்கிறோம். ஆனா அதுல இருந்து எதையாவது சுரண்டிக்க தான். நம்மளால எத்தனையோ உயிரினங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அவங்களோட வாழ்விடங்கள் அழிக்கப்படுது. நம்மளோட தேவைக்காக அவங்க உயிர்கள் பலி கொடுக்கப்படுது. இது ஆராய்ச்சின்னு சொல்றோம். ஆனா இதுல பேராசை இல்லாமலா இருக்கு. மனுஷனோட வாழ்க்கை ரொம்ப குறுகுதான். 70-80 வருஷம் காலத்தோட கணக்குல பார்த்தா அது ஒரு கண்ணின் நேரம் தான். நாம் இன்னும் நிறைய வேணும்னு ஆசைப்படுறோம், சொத்து சேர்க்கிறோம், அறிவை வளர்ச்சிக்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம எதையும் கொண்டு வரல, போகும்போதும் எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. அறிவியலை கூட இந்த அடிப்படை உண்மையை மாற்ற முடியாது. நம்ம முன்னேற்றம் நமக்கு கண்ணை கட்டிடுச்சு. பொருளாதார வளர்ச்சின்னு கொண்டாடுறோம். ஆனா மற்றவங்களோட கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். நாடுகள் போட்டி போட்டுக்கிறியே குறியா இருக்கு. எல்லாரும் ஒன்றுன்னு இஞ்சிருக்கோம்னு மறந்துடும். இந்த சமநிலை இல்லாதது நம்ம பூமியை பத்தி கவலைப்படாதது நம்ம அழிவுக்கு காரணமாயிடும். இயக்க ஒரு நுட்பமான சமநிலையில தான் இயங்குது. 5 பூதங்கள் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, இது எல்லாம் இணக்கமா இருக்கு. ஒவ்வொன்றுக்கோ ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஒன்றை மாத்தினா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம காற்றையும் தண்ணீரையும் மாசுபடுத்தி பூமியை சீரழிச்சு நம்மளோட ஆசைக்கு எல்லாத்தையும் எரிச்சி நெருப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கும். அறிகுறிகள் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கு. பருவநிலை மாற்றம் இனிமே ஒரு அச்சுறுத்தல் இல்லை, அது ஒரு நிதர்சனம். தீவிரமான வானிலை நிகழ்வுகள், கடல் மட்டம் உயருது, உயிரினங்கள் சூட்டமா அழிஞ்சு போறது எல்லாம் நம்ம முட்டாள்தனத்தோட நினைவூட்டதான். நம்மளை விட ரொம்ப பெரிய சக்திகளோட விளையாடிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த ஆபத்தான பாதையிலேயே போயிட்டு இருக்கோம். தீர்வுகளை தேடுறதுக்கு பதிலா சண்டைக்கு தயாராட்டு இருக்கோம். ரசாயன ஆயுதங்கள், கொடிய நோய்கள், அழிவுக்கான கருவிகள் எல்லாம் உயிர்வா தேவைன்னு சொல்ல. ஆனா பயத்திலையும் அழிவிலையும் உயிர் வாழ்றது எப்படி இருக்கும்? நாம் ஒரு பள்ளத்தாக்கோட வெளிம்புல நிற்கிறோம். முன்னாடி இருக்கிற பாதல நிச்சயம் இல்லாதது நிறைய இருக்கு. நம்ம செயல்கள் தான் நம்ம பூமியோடவும் நம்மளோடவும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இயற்கையை பாதுகாக்கிறத விட லாபத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போமா? பிரிவினையோ மோதலையும் தேர்ந்தெடுப்போமா? இல்லை ஒற்றுமையும் ஒத்துழைப்பையும் தேர்ந்தெடுப்போமா? தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. எச்சரிக்கை அறிகுறிகளை புரிஞ்சிக்கலாம். இந்த நிலையற்ற பாதையிலேயே தொடரலாம், அல்லது வேற ஒரு எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கலாம். இயற்கையோடு நுட்பமான சமநிலையை மதிக்க ஒரு எதிர்காலம். நாம் எல்லாரும் ஒன்று இணைஞ்சிருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருடைய நலனுக்காகவும் பாடுபடுற ஒரு எதிர்காலம். இயற்கையிலிருந்து நாம பிரிஞ்சிருக்கோம்னு நினைச்சா அது ஒரு மாயதான். நம்ம உயிர் வாழுது நம்ம பூமியையும் அதோட எல்லா உயிரினங்களையும் சார்ந்திருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் மில்லியன் மக்களால் செய்யப்படும் போது ஒரு பெரிய அலையை உருவாக்கும். குறைவாக பயன்படுத்துங்க, மறுபடியும் பயன்படுத்துங்க, மறுசுழற்சி செய்யுங்க, நிலையா நடைமுறை தழுவுங்க. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற கொள்கைகளுக்கு ஆதரவு கொடுங்க. நம்மளையும் எதிர்கால சந்ததிகளையும் சுற்றுச்சூழல் சமநிலையோட முக்கியத்துவத்தை பத்தி கத்துக்கொடுங்க. இப்போது செயல்பட வேண்டிய நேரம் இது. நாம் ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போம், நிலைத்தன்மையை தேர்ந்தெடுப்போம். இந்த அழகான பூமிக்கு, நம்ம ஒரே வீட்டுக்கு மரியாதை, பொறுப்புணர்ச்சி, மதிப்பு இதெல்லாம் விட்டுட்டு போகலாம்.